இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற புக் எக்ஸசைஸை பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ் டு ஹூம்? யார்கிட்ட இங்கே இருக்கிற வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? த க்ரை ஆஃப் மை கிரியேஷன் ரீச்சஸ் மை இயர்ஸ். என்னோட படைப்புகளோட அழுகுரல் என் காதில் கேட்குது அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யார்கிட்ட சொன்னாங்க? காடு ஏஞ்சல்ஸ் கிட்ட சொன்னார். அப்போ அதை தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். God said, S-A-I-D, said these words to the angels. First question oda answer என்னது? God said these words to the angels. இதுதான் first சொன்னதோட answer. இப்போ second என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? Look at the waste water floating on my back. இதை லுக் அட் த வேஸ்ட் வாட்டர், என்னோட இதில் அழுக்கு தண்ணியெல்லாம் கலந்துருக்குன்னு யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இதை யார்கிட்ட சொன்னாங்க? ரிவர் வந்து காடு கிட்ட சொன்னுச்சு. அப்போ எப்படி எழுதலாம்? த ரிவர் செட் தீஸ் வேர்ட்ஸ் டு காட். The river said these words to God. இதுதான் செகண்ட் கொஷினோட ஆன்சர். இப்போ தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? My whole body is polluted because of the mining and construction activities. என்னோட என்டையர் பாடியுமே மைனிங்னாலையும் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, அசுத்தமாயிருக்குன்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? அதுதான் இப்போ தேர்டு கொஷின். யார்கிட்ட சொன்னாங்க? த லேண்டு காடு கிட்ட சொன்னிச்சு. அப்போ எப்படி எழுதலாம்? த லேண்ட் செட் தீஸ் வேர்ட்ஸ் டு காட். த லேண்ட் செட் தீஸ் வேர்ட்ஸ் டு காட். இதுதான் தேர்டு கொஷினுடைய ஆன்சர். இப்போ ஃபோர்த்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? The day is not too far when man will have to carry oxygen packets just like water bottles for his very existence. மேன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொஞ்ச நாள் ஆக்சிஜன் பேக்கெட்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு யார்கிட்ட சொன்னாங்க? யார்கிட்ட சொன்னாங்க? ஏர் வந்து காடு கிட்ட சொன்னுச்சு. அப்போ எப்படி எழுதலாம்? த ஏர் செட் these words to God. The air said these words to God. இதுதான் ஃபோர்த் கொஷினுடைய ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது questions for further understanding. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? Where did God decide to go? காடு எங்கே போகிறதா டிசைட் பண்ணாரு? அதுக்கான ஆன்சர் என்னது? God decided to go to the earth. God எர்த்துக்கு போகணும்னு டிசைட் பண்ணார். God, G-O-D, God, D-E-C-I-D-E-D, decided to go to the earth. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? In what form did God appear to the river, land and wind? எந்த ஃபார்மில் God ரிவர், லேண்டு, விண்டு கிட்ட அப்பியர் ஆனார், தோன்றினார்? இதுதான் செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷினோட ஆன்சர் என்னது? God appeared to the river, land and wind in the form of an old man. God appeared to the river, land and wind in the form of an old man. இதுதான் செகண்ட் கொஷினோட ஆன்சர். தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? Why was the river sad? ஏன் ரிவர் சோகமாக இருந்துச்சு? தேர்ட் கொஷினோட ஆன்சர் என்னது? The river was sad because it was polluted by drainage water and industrial waste. Drainage water ஆலையும் industrial waste ஆலையும் அது pollute ஆகுது. The river was sad because it was polluted by drainage water and industrial waste. Fourth question என்ன கொடுத்துருக்காங்க? What was the complaint of the land to God? God கிட்ட land என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு? இதுதான் இப்போ ஃபோர்த் கொஷினோட ஆன்சர் என்னது? The land complained that it was turned into factories, industries, estates, buildings and polluted by insecticides, fertilizers and mining. இதுதான் ஃபோர்த் கொஷினோடைய ஆன்சர். இப்போ ஃபிஃப்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? How is man polluting the air?
மேன் எப்படி ஏரை பொல்யூட் பண்ணுறான்? ஃபிஃப்த் கொஷனோட ஆன்சர் என்னது? த ஆட்டோமொபைல்ஸ் இன்வென்டட் பை மேன், ஃபேக்ட்ரிஸ், ஏர் கண்டிஷனர்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் கிவ் அவுட் பாய்சனஸ் கேஸ் அண்ட் பொல்யூட் த ஏர். இதுதான் ஃபிஃப்த் கொஷனோட ஆன்சர்.